கைரேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தமிழக வெற்றி கழகத்துக்காக தூத்துக்குடியில 2 வருஷமா கடுமையா உழைச்சு கூட தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கல அப்படின்னு அது தலைவர் விஜயாவே இருந்தாலும் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு விஜயோட காரையே வழிமறித்த அஜிதா ஆக்னல் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்காங்க. யார் இந்த அஜிதா ஆக்னல், இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க மேல சோசியல் மீடியால எழுப்பக்கூடிய அந்த விமர்சனங்கள் என்னென்ன, இவங்க கோபத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் அவங்க பண்ண சம்பவத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி தூத்துக்குடியோட அரசியல் கல நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள பத்தி நம்ம கனெக்டடா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு தூத்துக்குடியில சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடியவங்க திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள். இவங்க அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சம்பவங்கள் எல்லாம் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து ரொம்ப அந்த தூத்துக்குடியில பல பிரச்சாரங்களை வலிமையா செய்ததன் மூலமா இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. தூத்துக்குடி மக்களுக்கு இவங்க நலத்திட்டங்களை பலவு செய்ததா சில பேர் சொல்றாங்க. இவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க போட்டியிடும் போது தேர்தலில் இவங்க கூட போட்டிவிட்டவங்க பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேம் அவங்களும் கனிமொழி மேமோட போட்டியிட்டு தோல்வி அடைந்தாங்க. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழிசை மேம் தூத்துக்குடியை சேர்ந்த நபராகவே இருந்தும் தூத்துக்குடி மக்களால அவங்க கடந்த 2021 தேர்தல் அன்று தோற்கடிக்கப்பட்டாங்க. எம்பி கனிமொழி மேம் அவர்கள் இப்போ எம்எல்ஏவா அங்க நீடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல் நீடிச்சிட்டு இருக்க நிலையில, அதாவது திமுகவை சேர்ந்த வலிமையான பெண்மணியா இருக்கக்கூடிய ஒரு சக்தியா தூத்துக்குடியில கனிமொழி மேம் இருக்க சூழல்ல இவர்களை எல்லாம் இவர்களோட பேரெல்லாம் தூத்துக்குடியில மறைக்கடிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜிதா ஆக்னல். இவங்க தற்போது தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்பாளரா, அதாவது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பாளர் அப்படின்றத தாண்டி தனது எல்லைக்கு மீறிய பல விஷயங்களை இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக கடந்த 2 வருஷமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்த மாவட்டத்துல எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலைகளை கூட, அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களின் குறைகளை கேட்டறியறதுக்காக குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துறதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த அஜிதா ஆக்னல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது, மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுன்னு ரொம்ப களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு பெண்மணியா இவங்க அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இவங்களுடைய அண்ணன், உடன் பிறந்த சகோதரரா இருக்கக்கூடியவர் முதல்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல விஜயோட ரசிகர் மன்றத்துல பணியாற்றிட்டு இருந்தாரு. அதற்கு பின்பு விஜய் முழு அரசியல்ல ஈடுபடும் பொழுது அந்த நற்பணி மன்றத்தை விடுத்து அவர் திமுக கட்சியில போய் இணைஞ்சிடறாரு. ஆனா அண்ணன் இப்போ ரசிகர் மன்றத்துல இருந்த மாதிரி இவங்க அஜிதா ஆல்கன் அவர்களும் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்தா வந்திருக்காங்க. இவங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் கூட திமுக பக்கம் போகாம விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்காக உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷமா பல விஷயங்கள் நம்ம ஊடகங்கள்ல கூட கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீர் பந்தலை அகற்றிய காவல்துறையினரை எதிர்த்து இவங்க பேசின அந்த விஷயம் வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜயின் கல்வி விருது வழங்கும் விழால அவங்க பகுதியை சேர்ந்த மாணவிகளை இவங்களை கூட்டிட்டு வந்ததாகட்டும், மேடைகள்ல பேசக்கூடியவங்க பேச்சுன்னு இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படியே அவங்க ஒரு பக்கம் அவங்களோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்க சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் அந்த பணிகளும் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழக வெற்றி கழகத்துல 120 மாவட்ட செயலாளர்கள் போடப்பட்டிருக்காங்க. மீதி இருக்க எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படாம இருக்காங்க. அந்த பணிகள் தான் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்க சூழல்ல தமிழக வெற்றி கழகமும் அவங்களுடைய அரசியல் பயணத்தை ரொம்ப வெகுவா பொறுப்பாளர்களை நியமிக்கிறது, செயலாளர்களை நியமிக்கிறது, வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுன்னு களப்பணி ஆற்றிட்டு இருக்க சூழல்ல 120 மாவட்ட செயலாளர்களுக்கு மேல, அதாவது இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அந்த பெயர்ல அஜிதா ஆக்னல் இவங்க தான் தூத்துக்குடியில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்களே. அப்ப கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி
தூத்துக்குடியில இருக்கு அப்படின்னு எல்லாரும் பெரிய அளவுல எதிர்பார்த்த சூழல்ல அவங்களுக்கு கிடைக்காம ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு அஜிதா ஆக்னல் தரப்புல இருக்கக்கூடிய அவங்க தரப்பு வாதம் என்னவா இருக்குன்னா, நான் வந்து அஜிதா ஆக்னல் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண் என்பதால சாதி ரீதியிலாக அவங்க மறுக்கப்பட்டு நாடார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. எதனாலன்னா தூத்துக்குடியில வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்து நாடார் சமூகத்தில இருந்து வருது. அதனாலதான் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே பகுதியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையாரை தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களால அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சாதியை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க, அதையாவது ஒழுங்கா போடுறாங்களா நம்ம மக்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. எம்பி கனிமொழி அம்மையாருடைய அவங்க அப்பாவான கருணாநிதி அவர்கள் சின்ன மேளம்னு சொல்லப்படுற இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்த போது கனிமொழி மட்டும் எப்படி நாடார் சமூகத்தை சார்ந்திருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இன்னமும் சுத்திட்டு இருக்கு. இதற்கெல்லாம் மத்தியிலும் கனிமொழி நாடார் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில நிறைஞ்சிருக்காங்க. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, அந்த தாயார் வந்து நாடார் வழி வந்தவங்க, அதனால அவங்க நாடார் தான், கனிமொழி நாடார்னு சொல்லக்கூடிய மக்களால அந்த இடத்துல சாதி ரீதியிலான பாகுபாடு இருக்கிறதுனால இப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை நிறுத்துவதன் மூலமா அந்த இடத்துல வெற்றியை பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு நாடாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் சில வாதங்கள் வைக்கப்படுது சோசியல் மீடியால. இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த அஜிதா ஆக்னல் இவங்களுக்கும் வந்து ஒரு மோதல் போக்கு உட்கட்சி பூசல் வந்து கட்சியில் நீடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க புசி ஆனந்த் அவர்களை வந்து மரியாதை குறைவாக நடத்தும் விதத்துல அஜிதா ஆக்னல் வந்து சில விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. அது அவருக்கு பிடிக்காம சில விஷயங்கள்ல, அதாவது சில விழாக்கள்ல அஜிதா ஆக்னலை கூப்பிடாம புசி ஆனந்த் அவர்கள் தவிர்த்து வந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கல்வி விருது வழங்கும் விழால கூட தூத்துக்குடியில அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை கூட்டிட்டு அஜித் ஆக்னல் வரும்பொழுது அவங்க வந்து நீண்ட நேரமா வெளியே காக்க வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு புசி ஆனந்த் அவர்கள் வரவேற்பு கூட வழங்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் பேசப்பட்டுச்சு. இது குறித்து ஊடகங்கள் அவங்க கிட்ட நேரடியா கேட்கும்பொழுது, குறிப்பிட்ட ஊடகம் அதாவது புதிய தலைமுறை ஊடகம் அவங்க கிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் 1 மணி நேரம் தாமதமா அந்த விழாவுக்கு போனேன், அதனாலதான் நான் வெளியே காத்துட்டு இருந்தேன், நடுவுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு காத்துட்டு இருந்தேனே தவிர என்னை யாரும் அவங்க இழிவுபடுத்தல அப்படின்னு அவங்களே விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கும் புசி ஆனந்துக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி உட்கட்சி மோதல் இருக்கு அப்படின்னு நிறைய ஊடகங்கள் வந்து இந்த தகவலை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வதந்திகளுக்கு எல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு அப்புறமும் இப்பவும் வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பதுல இந்த அஜிதா ஆக்னலுக்கு பதவி வழங்காததுனால இவங்க அதிருப்தியாகி ஒருவேளை நம்ம விஜயே சந்திச்சு பேசிடுவோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் பதவி கொடுக்கல பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இன்னும் மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த பதவி ஆணை வழங்குவதற்காக பனையூருக்கு விஜய் வருகை தராரு அப்படின்ற செய்தி அறிந்த அஜிதா ஆக்னல் அவர்கள் பனையூருக்கே வந்திருக்காங்க. காலையில இருந்தே விஜயை பார்க்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சவங்க நேரடியா அவரை மீட் பண்றதுக்கு அனுமதி கேட்டு அவர்கிட்ட பேசியிருக்கலாம், இவங்களோட கோரிக்கைகளை வச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாத இவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு 20 பேரை கூட்டிட்டு போய் விஜய் வரக்கூடிய அந்த காரை வழிமறைச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இந்த காட்சிகளும் அப்படிதான் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது இருக்குது. ஆனா விஜய் அவர்கள் இதை பார்க்காம அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் நம்முடைய கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி அவங்க வழிமறைச்சு ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேட்போம் அப்படின்னு அவரும் வண்டியை நிறுத்தி கேட்காம அவங்கள மோதி தள்ளிட்டு போன காட்சிகளையும் நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. இவருக்கு இவ்வளவு அதிகார திமிரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனத்தை எழுப்பி இருந்தாலும் ஒரு தலைவரை வழிமறைத்து நீங்க எப்படி கேட்கலாம், இது வந்து நல்ல அணுகுமுறையே கிடையாது. அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க நேரடியா அவர்கிட்ட அனுமதி பெற்று பேசியிருக்கலாமே. காரை வழிமறைச்சு இன்னும் நீங்க வந்து உங்களுக்கு பதவியே வழங்கல, அதுக்குள்ள உங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டி ஒரு தலைவரை வழிமறைக்கிறீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமோ இல்ல உங்க கையில பதவி கிடைச்சாலும் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜிதா ஆக்னலுக்கு எதிராகவும் சில விமர்சனங்களை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்க வந்து தலைவர் வர சமயத்துல வெளியே நின்று ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நிர்வாகி, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்களும் வந்து அஜிதா ஆக்னல் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்களுடைய உட்கட்சி பூசல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திமுகவுல அறிவாலயத்துல ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க விடலன்னு சொல்லிட்டு உறுப்பினர் அட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு போனாரே, அதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலையே, அதையெல்லாம் பெரிதுபடுத்தாத இந்த ஊடகங்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க.
கிட்டத்தட்ட பார்க்க போனா இதுவும் ஒரு சரியான ஒரு கேள்வியா தான் தோணுது. ஏன்னா ஒரு எக்ஸ் எம்எல்ஏ வந்து முதல்வரை பார்க்க முடியல, நான் வந்து எஸ்சி என்பதால என்னை உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தின் வாசல்ல கதறி அழுதாரு. அப்ப கூட அந்த விஷயத்தை இவ்வளவு பெரிதுபடுத்தாத ஊடகங்கள் காலையில இருந்து பிளாஷ் நியூஸாவே அஜிதா ஆக்னல் அப்படின்ற அந்த வார்த்தை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க வந்து கதறி அழுகுறாங்க, ஏமாற்றப்பட்டார், அஜிதா ஆக்னலுக்கு நடந்த சோதனை வேதனை அப்படின்னு இது மட்டும்தான் காலையில இருந்து பிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கு. இதற்கிடையில அஜிதா ஆக்னலை சமாதானப்படுத்தும் விதமா வந்து உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி இல்ல, மாநிலத்திலேயே மாநில அளவிலான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்காக தான் இந்த தாமதம் ஏற்படுது அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தையை சமாதானப்படுத்துறதுக்காக நடத்தப்படுறதாகவும் சொல்லப்படுது. அஜிதா ஆக்னலுடைய பணிக்கு தமிழக வெற்றி கழகம் சரியான அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களா, இல்ல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுக்காக விஜய் காரை வழிமறித்து அவங்களுடைய செயல் சரியானதா, அவர்களை மோதி தள்ளி சென்ற தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த செயல் சரியானதா அப்படின்றது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.